Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல இட்லி, தோசை, பொங்கலோட சேர்த்து சாப்பிடுற மாதிரி ஒரு சூப்பர் டேஸ்டியான இன்ஸ்டன்ட் டிஃபன் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பிரஷர் குக்கர்ல 1/4 கப் அளவு துவரம் பருப்பு சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 15 சின்ன வெங்காயம் முழுசாவே சேர்த்துக்கிறேன். கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் இல்லைனா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு 2லேருந்து 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சோ இல்லைனா ஒரு குழம்பு கரண்டி வச்சோ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துருக்கணும். இப்போது உங்களுக்கு சாம்பார் எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னும் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாம்பாரை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். சாம்பார் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே சிம்பிள் டேஸ்டியான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும்.